ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி விலாகில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நான் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் பேசணும்னு நினச்ச ஒரு டாப்பிக்கும் கூட. நீங்கள் நியூலி மேரிட் இல்லை இப்போ தான் மேரேஜ் ஆக போகுது, ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, நான் இதில் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களோட லைஃப்லேயும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அதில் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நியூலி மேரிடாக இருக்கவங்களா இருந்தீங்க, இல்லை மேரேஜ் பண்ண போகிறவங்களா இருந்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடியவங்க லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட சர்க்கிளில் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி லைக்ஸ் எல்லாமே எனக்கு இன்னும் நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெய்லி கிச்சன் க்ளீனிங் ரொட்டீனையும் ஒரு சின்ன டின்னர் ரெசிபியையும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட டெய்லி கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அது மூலமாக உங்களோட கிச்சனை வந்து எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறோம். லைஃப் அப்படின்றது நம்ம பிறந்து படிக்கிற வரைக்குமான ஒரு லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னா அப்போ நம்மளோட லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய விஷயங்களை அனுபவ பாடமாகவே கற்றுக் கொடுக்கும். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கவே ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம படிக்கிற டைம்லேயும் சரி, வேலை பார்க்குற டைம்லேயும் சரி, லைஃப்பில் வந்து நமக்கு பெரிய கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. அப்பா அம்மாவோட வளர்கிறோமா, எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்களா, நம்ம வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறோம், வேலை பார்க்குற இடத்துல நல்லா ஏர்ன் பண்ணுறோம், அது மூலமாக நமக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிக்கிறோம். பெருசாக வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு வயசு. அந்த டைமில் நமக்கு வாழ்க்கையை பற்றின நிறைய புரிதல்கள் இருக்காது. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்றா தான் கற்றுக்க முடியும். ஒரே நாளில் எல்லாத்தையும் வந்து பயங்கர பர்ஃபெக்டாக நம்ம வந்து மாற்றிட முடியுமா கல்யாண லைஃப் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமான ஒரு வாழ்க்கை வந்து நிறைய விஷயங்களை நமக்கு அனுபவ ரீதியாக தான் கற்றுக் கொடுக்கும். இப்படி நம்ம அனுபவத்தில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணுவோம், நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் பண்ணுவோம். பட் மிஸ்டேக்ஸ் அப்படின்றத நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த மேரேஜ் லைஃப்பில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் வாழ்க்கையில் வந்து ஒரு வெறுப்பு வரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுவே வந்து ஒரு தவறான முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்கும் ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு குணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலைகள்லேருந்து வளர்ந்து ஒரு இடத்துல வந்து மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒன்றா சேர்ந்துருக்கோம். நம்மளோட லைஃப் ஜேர்னியை ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய லைஃப்பில் ரெண்டு பேருக்குமே நிறைய விஷயங்களில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்க தான் செய்யும். அவங்களோட எதிர்பார்ப்புகள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விதம், அவங்களோட புரிதல், இது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளர்ந்த ஒரு பர்சன் ஒன்றா வாழும் பொழுது இத்தனை விஷயங்களையும் ஒரே நாளில் சரி பண்ணி அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ முடியாது.
அப்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்பை கொண்டு போனால் மட்டும்தான் அது ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஒரு வீக்கெண்டில் டைம் கிடைக்குது. அன்றைக்கி வெளியில் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஹஸ்பண்ட் மூவிக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் ஒரு டின்னருக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல 2 பேர்த்துக்குமே 2 வித்தியாசமான விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கு. ஒருத்தர் வந்து சரி ஓகே நம்ம இந்த டைம் வந்து மூவிக்கு போகலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம டின்னருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. 2 பேரும் சந்தோஷமாக அந்த ஒரு வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த ஒரு வீக்கெண்டில் கூட உங்களுக்கு பிடிச்சதுக்கு தான் நான் போகணுமா, எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் வரமாட்டிங்களான்னு இப்படி ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் ஆகி அது ஆர்கியூமெண்ட் ஆகி அன்றைக்கி அந்த வீக்கெண்டில் கிடச்சி ஒரு நாளும் வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்குங்க. யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக ஒரு டைமில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்து இன்னொருத்தர் வந்து அவங்களுக்காக இன்னொரு டைமில் ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்ம லைஃப்பை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும். அப்போ தான் 2 பேர்த்துக்குள்ளே நல்ல புரிதல்கள் வரவே ஆரம்பிக்கும். 2வது மிஸ்டேக் என்னென்னா, சின்ன விஷயங்களை கூட ஊதி பெருசாக்கி அதை ஒரு பிரச்சனையாக க்ரியேட் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க. ஒய்ஃப் வந்து சமைச்சிட்ருக்காங்க. அவங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போது சமையல் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு தோணியிருக்கும், எனக்கு வந்து இந்த ஒரு டிஷ் பண்ணித்தரியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போது அந்த சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒய்ஃபுக்கு என்ன தோணுன்னா, நான் சமையலை முடிக்க போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணுதா, இதை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா, எனக்கு வந்து அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, இப்போ வந்து சொன்னீங்கன்னா நான் எப்படி உடனே பண்ண முடியும் இப்படின்னு சொல்லி அதை ரொம்ப சண்டையாக க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல மூடில் இருந்தாங்கன்னா சரி ஓகே ஏதோ டயர்டில் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவே அவரும் ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரும் ஒரு வார்த்தையை விடுவார். ஸோ 2 பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை வரும். இதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ தான் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கண்டிப்பாக நான் நாளைக்கு உங்களுக்கு பண்ணித்தரேன், இந்த டைமில் நான் பண்ணேன் அப்படின்னா அவசரமாக அந்த டிஷ்ஷை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான டேஸ்ட்டில் அந்த டிஷ் வராமல் கூட போயிடலாம். ஸோ நான் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னோம், பொலைட்டாக இந்த விஷயத்தை டீல் பண்ணோம் அப்படின்னா அங்கே பிரச்சனை வர்றதுக்கு 1% கூட வாய்ப்பே இருக்காது. அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகள் விட போய் அவர் ஒன்றை பேசி அங்கே ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்மளோட லைஃப்பில் நிறைய ஒரு சம்மந்தமில்லாத ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நாமளாகவே ரொம்ப பெருசாக்கி அது ஒரு பிரச்சனையாக க்ரியேட் ஆகி அது வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ளான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுற மாதிரி ஆகிடும். மூணாவதாக நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட இன்னொருத்தர்கிட்ட போய், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ அப்பா அம்மாக்கிட்டேயோ நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்க கொலீக்ஸ்கிட்டேயோ அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு லைஃப் வாழும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வரதான் செய்யும். ரொம்ப நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப அப்யூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க பட்சத்தில் அதை நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தோம்னா அது நம்ம வாழ்க்கையவே பாதிச்சிடும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார்கிட்டையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்றத சொல்லணும். பட் ரொம்ப டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒருத்தர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறதுனால அவங்க கொடுக்கக்கூடிய தவறான அட்வைஸை வச்சு நம்மளோட லைஃப்பை வந்து திரும்ப இன்னும் ஸ்பாயில் பண்ணிக்குவோம். அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளே உட்காந்து பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போகும். தேர்ட் பர்சன் வந்து அதில் தலையிடும்போது தான் அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இன்னும் எந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விலாகில் நான் இதோட கண்டினியூஷன் விலாகாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.